ஒரு கதை கேட்போமா? காட்டில் ஒரு சிங்கம் தான் ராஜா அப்படிங்கிற கர்வத்தோடு நடந்து வந்துட்டே வரும்போது முதல்ல ஒரு எலி வரும். அந்த எலிகிட்ட கேட்கும், ஏய் யாருடா எங்கள் ராஜா அப்படின்னு. உடனே அந்த எலி சொல்லும், நீங்கள் தான் ராஜா அப்படின்னு. அப்படி கேட்டு கேட்டு ஒவ்வொரு விலங்கிட்டையாக இந்த சிங்கம் கேட்டுட்டு வந்துகிட்டே இருக்கும். புலிகிட்ட கேட்கும், கரடிகிட்ட கேட்கும், குதிரைகிட்ட கேட்கும், ஒவ்வொன்றா கேட்டுகிட்டே வரும்போது ஒரு யானைகிட்ட வரும். யானைகிட்ட கேட்கும், இந்த காட்டில் யார் ராஜா அப்படின்னு. யானை பதில் சொல்லாமலே தள்ளி போயிடும். இந்த சிங்கம் பின்னாடி ஓடி போய் திரும்ப கேட்கும், ஏய் பதில் சொல்லு, இந்த காட்டுக்கு யார் ராஜா அப்படின்னு. இந்த யானை திரும்பவும் அமைதியாக முன்னாடி போயிடும். உடனே இந்த சிங்கம் திரும்பவும் முன்னாடி ஓடி போய் கேட்கும், ஏய் என்ன கேட்ட பதில் சொல்ல மாட்டியா, யார் இந்த காட்டுக்கு ராஜா அப்படின்னு கேட்கும். உடனே இந்த யானைக்கு கோபம் வந்துடும். என்ன பண்ணிருந்து தெரியுமா? அதோட தும்பிக்கையை தூக்கி இந்த சிங்கத்தை அதுக்குள்ளே ஏற்றி தூக்கி எறிஞ்சிரும். எரிஞ்ச உடனே இந்த சிங்கம் ஒரு ஓரத்தில் போய் கீழே புத்துன்னு விழுந்து நல்லா அடிபட்டு படுத்துரும். படுத்த உடனே இந்த சிங்கம் கேட்கும், நான் உன்கிட்ட கேள்வி தானே கேட்டேன். உடனே இந்த யானை சொல்லும், நான் பதில் தான் சொன்னேன் அப்படின்னு. இதே போல் தான் நமக்கு எதிராக 1000 பிரச்சனை வந்தாலும் எப்படி நாம் பதில் சொல்கிறோங்கிறது தான். யானை சொல்லிச்சு, நான் தான் பெரியவன்ங்கிறத அந்த இடத்துல காட்டுச்சு. சிங்கம் நான் ராஜான்னு சொன்னாலும் யானைக்கு முன்னாடி சிங்கத்தால் நிற்க முடியலை. அதே போல் தான் நமக்கு எதிராக எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும், எத்தனை பேர் எழும்பினாலும், நாம் கர்த்தரோடு இருக்கும்போது, கர்த்தர் நமக்கு துணையாக இருக்கும்போது எந்த பிரச்சனையும் நம்மளை தொடாது. ஓகேவா?